ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். எப்போதும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய விடயத்தில் கவனம் செலுத்துகிறவனாக, அக்கறை செலுத்துகிறவனாக, அவனுடைய விடயத்தில் எப்போதும் தானும் பங்கு கொள்கிறவனாக இருக்க வேண்டும் என்று அடையாளப்படுத்திய 5 விடயங்களிலே ஒன்று, ஒருவர் மரணித்தால் அவருடைய ஜனாசாவை துயர வேண்டும் என்பதாகும். ஒருவர் மௌத்தானால் அவருடைய ஜனாசாவை துயர வேண்டும் என்பதாகும். இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்ஸ். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யற கடமை 5 என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அதுல ஒன்றுதான் இத்திபாஉல் ஜனாயிஸ். ஒருவர் மௌத்தானால் அந்த ஜனாசாவை பின்துயர்வதா. அவ்வாறு பின்துயர்ந்து தொழுகை நிறையாட்டினால், ஜனாசா தொழுதால் ஒரு கீராத்துடைய நன்மை கிடைக்கும். ஜனாசா தொழுதவர் அடக்கம் செய்கிறவரை நின்று அடக்கம் செய்து விட்டு வந்தால் 2 கீராத்துடைய நன்மை கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிறைய பேர் மௌத்தானால் ஜனாசாவில் வீட்டை வந்து பார்த்துட்டு போகிறாரு. எதை செய்யணும் அதை செய்யல, பேரை பதிஞ்சிட்டு போறாங்க. நானும் வந்த பார்த்ததான் நின்றதான் என்பதில் தான் குறியாக இருக்கிறார்களே தவிர, மறுமையில் என்னுடைய நன்மை கதிக்க வேண்டும், தராசை பாரமாக்க வேண்டும் என்கிற விடயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள். ஜனாசா அடக்கம் செய்யப்படுற இடத்திற்கு சென்றால் அதிலே குறைவானவர்கள், தொழுகிற இடத்திற்கு சென்றால் அதிலும் குறைவு. ஏன்? என்னுடைய ஒரு சகோதரன், என்னுடைய ஊரை சேர்ந்த ஒருவர் மௌத்தா இருக்கிறார், இவரை நினைச்சு நான் எப்பயும் துவா செய்ய மாட்டேன், இதுதான் எனக்கு கடைசி, இன்றைக்காவது அவருடைய ஜனாசாவில தொலை வந்து துவா செய்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லாம ஜனாசா பார்த்து போட்டு போய் ஊட்ட போயிருக்கிறேன். உண்மையாக ஒரு வேலை உண்மையாக முடியவில்லை, அவருக்காக நான் மறைமுகமாக பிரார்த்தனை செய்வேன் என்ற அடிப்படையில் இருக்கிறோம் என்றால் அதுவும் குறைவு. ஆனா ஜனாசாவில கலந்து கொண்டு தொழுதால் அவருக்காக துவா செய்வதற்கு நாம் போகிறோம், அவருக்காக பிரார்த்தனை செய்வதற்காக அந்த பள்ளியில நிற்கிறோம். அல்லாஹ் நமக்கு தருகிற நன்மை என்ன தெரியுமா? நமக்கு என்ன தருகிறான் என்றால், ஒரு உஹது மலை போல, ஒரு உஹது மலை போல ஒரு கீராத்துடைய நன்மையை தருகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மலை போல நன்மையை தூக்கி தராசில வச்சு எப்படி பாரமாறி, இது நமக்கு விளங்குதில்லை, அதனுடைய பாரதூரம் விளங்குதில்லை. ஆனா ஜனாசா சொல்றது, அதிலும் குறிப்பாக ஜனாசாவோட வந்து வெளியில மரத்துக்கு நிற்பார்கள், வெளியில நிற்பார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு குடும்ப உறவை காத்து கொண்டு 24 மணி நேரம் வெளிநாட்டிலிருந்து வரும் வரைக்கும் காத்து கொண்டிருப்பார். வந்தவர் ஜனாசாவை பார்த்துட்டு தொழவும் மாட்டார், அடக்கிற இடத்துக்கு நிற்கவும் மாட்டார். உலகத்துக்காக ஊராக்கள் எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு நேரத்தொதுக்கி ஜனாசாவை பார்க்கவார், பார்க்கறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கார், தொழுறதுக்கும் துவாச்சிற்கும் ஒன்றுக்கும் வரல. இப்படியான நிலைமைகள், அலட்சியங்கள், இபாதத்துல நன்மை கூடிய விஷயம். அதனால தான் சைத்தான் விடுறான் இல்ல, இது இப்ப அடக்க மாட்டாங்க, நீங்க போங்க, அடுத்து நிக்காதங்க, நின்று அவங்களுக்கு உகது மலை போல கீராத்துல நன்மை கிடைச்சிடும் என்று சைத்தான் உள்ளங்கள்ல ஊசலாட்டங்களை போட்டு ஆக்களை போக்காட்டுறான். அந்த நன்மையை தூக்குற பாறை நமக்கு விளங்குது. ஒரு கீராத்துடைய பெரிய உஹது மலை தொடர், அப்படியான ஒரு நன்மை கிடைப்பது என்பது இவ்வளவு பெரிய பாக்கியம். அது எப்பயும் இல்லை. அதுக்காக கீராத்துல நன்மை கிடைக்கிறதுக்காக மௌத்தாக்கிறியால ஊர்லாக நம்ம துவா செய்ய இயலாது, அதுவும் செய்ய இயலாது. கிடைக்கிற போது அதையாவது நம்ம அடைஞ்சு கொள்வோமா என்று பார்த்தால் அதுவும் இல்லை என்றால் எப்படி அலட்சியம், எப்படி நாம் ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், எவருடைய தராசு கதிக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எப்படி அந்த வெற்றியை நாம் பெறுவது? நாம் முயற்சிக்க வேண்டும், நாம் அதற்காக இறங்க வேண்டும். நன்மை நன்மை எதெல்லாம் இருக்கிறதோ அதற்காக நான் பாடுபட வேண்டும். ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைக்கு போட்டி போடுங்கள் அல்லாஹ் சொல்கிறான், நான் போட்டி போட வேண்டும். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து ஓடி வாருங்கள் என்று கூப்பிடுகிறான். நம்ம ஓடணும், போகணும். அப்ப அந்த நன்மைகளுக்காக நாம் முயற்சி செய்யவில்லை என்றால் எப்படி இந்த நன்மைகளை பெறுவது? எப்படி நம்முடைய தராசிகளை
கதிக்க வைக்கிறது என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.